வணக்கம். விடுதலை புலிகளின் தலைவர் தொடர்பில் ஜேவிபி போட்டுடைக்கும் விடயம் தொடர்பாகவும் அதிபர் தேர்தல் தொடர்பாகவுமே இன்றைய பதிவினூடாக பார்க்க இருக்கிறோம். விடுதலை புலிகளின் தலைவர் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாக்குவதற்கு 2 பிரதான காரணங்கள் காணப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தெற்கில் தமது மக்கள் அளிக்கப்படுவது மற்றும் வடக்கில் நூலகத்தை எரித்தமை ஆகியவற்றை முன்னிறுத்தி குறித்த நடவடிக்கையை விடுதலை புலிகளின் தலைவர் முன்னெடுத்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியாவில் உள்ள இரட்டை பெரியகுளம் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற கட்சியின் மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் உரையாற்றிய அவர், ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி மாபெரும் யுத்தத்தை உருவாக்கினார்கள். அது தானாக உருவான யுத்தம் அல்ல. வடக்கு தெற்கில் உள்ள அரசியல்வாதிகள் பதவிக்காக மேற்கொண்ட யுத்தியினால் உருவான யுத்தம். விடுதலை புலிகளின் தலைவர் தற்கொலை குண்டுதாரிகள் உருவாக்குவதற்கு பிரதானமான 2 காரணங்கள் உள்ளன. முதலாவது 1981ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கவின் குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ் நூலகத்தை எரித்தார்கள். தேர்தலுக்காக வாக்குகளை பெறுவதற்காக நூலகத்தை எரித்த சம்பவத்தை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டதுண்டா? வடக்கில் உள்ள தமிழ் மக்கள் வாசிப்பு பழக்கத்துடன் மிகவும் நெருக்கமானவர்கள். குறித்த மக்கள் யாழ் நூலகத்துக்கு செல்கையில் தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்வதை போன்று தமது காலணிகளை வெளியில் விட்டுவிட்டு செல்வதை நான் கண்டுள்ளேன். வடக்கு மக்களுக்கும் யாழ் நூலகத்துக்கும் இடையில் அவ்வாறானதொரு ஒற்றுமை இருந்தது. ஆனால் ரணில் விக்ரமசிங்கவின் குழுவினர் 1981ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி காண அந்த நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள். தெற்கில் உள்ள அரசாங்கம் தமது நூலகத்தை தீயிட்டு எரிப்பதனை நினைத்து தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதனைத் தொடர்ந்து 1983ஆம் ஆண்டு முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது. மக்கள் விடுதலை முன்னணியுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதைக் கண்டு ஜே.ஆர். ஜெயவர்தனா பயந்து எமது கட்சியின் பயணத்தை ஒழிக்க முடிவு செய்தார். மக்கள் விடுதலை முன்னணியின் வளர்ச்சி ஜே.ஆரின் அரசியலுக்கு தடையாக இருந்தது. அதனால் அவர் கட்சியை தடை செய்ய முயற்சித்தார். இதனால் ஜே.ஆரும் ரணில் விக்ரமசிங்கவும் இணைந்து 1ஆம் 2ஆம் குறுக்கு தெருவுக்கு தீ வைத்தார்கள். ஒரு கருப்பு ஜூலையை உருவாக்கினார்கள். அனுராதபுரம் சிற்றம்பலம் மண்டபத்தை தீயிட்டு கொளுத்தினார்கள். முழு நாடும் தீப்பற்றி எரிந்தது. இதனை ஜே.ஆர். ஜெயவர்தனாவின் அடியாட்களே செய்தார்கள். ஆனால் 1983ஆம் ஆண்டின் கலவரத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணியினரே காரணம் என கட்சியை தடை செய்தார்கள். இதனால் தெற்கில் தமிழ் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்படுவதையும் உயிர் காவு கொள்ளப்படுவதையும் தெற்கிலிருந்து தமிழ் மக்கள் விரட்டியடிக்கப்படுவதையும் நினைத்து விடுதலை புலிகளின் தலைவருக்கு வடக்கில் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. இதனால் தெற்கில் தமது மக்கள் அளிக்கப்படுவதையும் வடக்கில் நூலகத்தை எரித்தமையும் கூறி வடக்கு இளைஞர்களை யுத்தத்துக்காக அழைத்தார். ஆயுதமேந்திய மாபெரும் இயக்கத்தை விடுதலை புலிகளின் தலைவர் உருவாக்கினார். இதில் சாதாரண தாய் தந்தைகளின் பிள்ளைகளின் உயிர்களே பறிபோயின. இந்த நாட்டில் உள்ள சிங்கள கிராமங்கள் அச்சத்துடன் காணப்பட்டன. அவர்களின் பிள்ளைகள் இராணுவத்தில் இணைந்தனர். மேலும் வவுனியாவை சற்று தள்ளி வாழும் தமிழ் மக்களும் பயத்துடனே வாழ்ந்தார்கள். அவர்களின் பிள்ளைகளும் விடுதலை புலிகளுடன் இணைந்தார்கள். மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தம் செய்தார்கள். எமது கிராமங்கள் பாதுகாப்பற்று காணப்பட்டது. மேலுள்ள ஆட்சியாளர்கள் யுத்தத்தை உருவாக்கினார்கள். எமது பிள்ளைகள் யுத்தத்துக்கு சென்றார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் எமது நாடு முன்னேற வேண்டுமாயின் பிரதான சில விடயங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதற்கமைய தற்போது நமக்கு வன்முறையற்ற ஒரு நாடு தேவை. பிரிவினைவாதம் இல்லாத மீண்டும் யுத்தம் ஏற்படாத நாடே காலத்தின் தேவை. சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டும். எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்ட பரம்பரை. ஆனால் எமது பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்து கொள்ள இடமளிக்க கூடாது என அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசியல் கள சூழ்நிலையில் எவ்வாறு அடித்தாடுவது என்பது குறித்து அதிபர் ரணில் விக்ரமசிங்கவிடம் தெரிவித்துவிட்டேன் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரான பசில் ராயபக்ச தெரிவித்துள்ளார். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நாடாளுமன்றம் கலைக்கப்பட உள்ளது எனவும் அதிபர் மற்றும் பசில் ராயபக்சக்கு இடையில் இது தொடர்பில் இணக்கம் எட்டப்பட்டுள்ளது எனவும் ராயபக்ச குடும்ப உறுப்பினரான உதயங்க வீரதுங்க விடுத்துள்ள அறிவிப்பு மொட்டு கட்சிக்குள்ளேயே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மொட்டு கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் பசில் ராயபக்சவை சென்று சந்தித்து இது தொடர்பில் வினாவியுள்ள நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் முதலில் நடக்கும் என்றால் எங்களுக்கும் சொல்லிவிடுங்கள், வேலையை ஆரம்பிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் இதற்கு பசில் ராயபக்ச பதிலளிக்கையில், எனக்கு அது பற்றி தெரியாது. அத்தோடு சிலவேளை ரணிலின் தகவலை உதயங்க வெளியிட்டிருக்கலாம். தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் களத்தில் எவ்வாறு ஆட வேண்டும் என்பது பற்றி ரணிலுக்கு விளக்கிவிட்டேன். அத்தோடு இனி முடிவெடுக்கும் அதிகாரம் அவரிடம்தான் உள்ளது என தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். மேலும் அதிபர் தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துமாறு அதிபரிடம் பசில் ராயபக்ச கோரிக்கை விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. என்னதான் நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.